ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், அங்கேருந்து ஒரு கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கான ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் இது. 2.1 வந்து உங்களுக்கு அக்ரிலிக் பேனல் போட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு பேனல் நல்ல லுக்காக வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் லுக் வந்து நல்ல சூப்பரான ஃப்ரண்ட் லுக் வந்து அதில் வந்திருக்குது. நாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெட்டல் நாப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுமாதிரி யூஎஸ்பி போர்டு நல்ல குவாலிட்டியான யூஎஸ்பி போர்டு, ஒயிட் டிஸ்பிளே உள்ள யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது நம்மளுக்கு வந்து விவி மீட்ரு பார்த்திங்கன்னா, விவி லைட் பார்த்திங்கன்னா நம்பர் ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் 1லேருந்து நம்ம ரெடி பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ரெடி பண்ணி போட்டிருக்குறோம். இப்போ இது மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர்ஸ் உங்களுக்கு 2.1, 5.1, 7.1 ஆம்ப்ளிஃபையர்ஸ் அக்ரிலிக் மாடல், நார்மல் மாடல் எது வேணாலும் நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோலையும் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி உண்டுன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரிலாம் வந்துட்டு நம்ம அவைலபிள் கிடையாதுங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 to 5 டேஸில் வந்து உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நல்ல குவாலிட்டி வைஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான குவாலிட்டியாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் கொடுக்கலாம். நீங்கள் நம்ம போகிற ஒரு வீடியோவும் பாருங்கள். ஒயரிங் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஹம்மிங் நாய்ஸ் இஷ்யூ எதுவுமே வராது. குவாலிட்டிலையும் பார்த்திங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் நம்ம ஆக மாட்டோம். அந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் கொடுப்போம். உங்களுக்கு இது மாதிரி தேவை இருந்ததுனாக்கா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து அதை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றுனா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கலாம். இப்போது வந்து உள்ள இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 2.1 கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். அதாவது கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர்னால் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ்டு ப்ளஸ் சவுண்டு கிளாரிட்டியும் பார்த்திங்கன்னா நல்ல சவுண்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வந்து நான் அதை இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரோட போர்டு. நம்மளுக்கு வந்து ஒரு சேனலுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் சேனலுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 50 வாட்ஸ் வரும். 2 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சப் ஊஃபருக்கு பார்த்திங்கன்னா 100 வாட்ஸுக்கு ஒரு சேனலுக்கு வரும். நீங்கள் அந்த மாதிரி 100 வாட்ஸ்ன்னுமோ நீங்கள் ஒரு 10 இன்ச் சப் ஊஃபர் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கான பவர் சப்ளை 200 வாட்ஸான பவர் சப்ளை போர்டு இது. இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை கிடையாது. என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா, கன்வீனியண்ட்டாக ஒரே வோல்டேஜில் இருந்தால் மட்டும்தான் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், லைஃப் லாங் வருங்கிறதுக்காக எஸ்எம்பிஎஸ் தான் பவர் சப்ளை போர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பேஸ் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும், கிளாரிட்டி வைஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு 12 வோல்ட் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். யூஎஸ்பி போர்டு நல்ல குவாலிட்டியில் யூஎஸ்பி போர்டை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது 2.1 5.1 ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட கிளாஸ் டி ஆடியோ போர்டு. அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா அதுக்கான ப்ரீ ஆம்ப்ளிஃபையரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ப் ஒரே சேம் கம்பெனியாக போட்டிருக்காங்க. இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது, பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது. எதுவும் ப்ராப்ளம் இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் வந்ததில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் பண்ணனாலும் 5.1 2.1 ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பண்ணாலும், காருக்கு வண்டிகளுக்கு ஆம்ப்ளிஃபையர் பண்ணாலும் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட பேக் வியூ வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். இது ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வியூ இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு லெஃப்ட்டு, இது ரைட்டு. இது சப் ஊஃபருக்காக கொடுத்துருக்கேன். இது எம்டியாக மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இதில் கனெக்ஷன் கொடுக்கல. இது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஸ் இன்புட் இருக்குது, ஒரு ஆக்ஸு ஒரு டிவி இன்புட் இருக்குது. இது ஒரு கூலிங் ஃபேன். இது வந்து நம்ம வைக்கிற கூலிங் ஃபேன் எப்பயுமே எக்ஸாஸ்ட் மட்டும்தான் பண்ணும். உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து வெளியில் எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ரீசனை வந்து நான் வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவை கூட நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.